யாராவது ஒரு புகார் பொதுமக்கள் ஒரு புகார் வந்திருக்கான்னு கேளு. என் பேரை காணும், என் பேரை சேர்த்துட்டேன், ஏதாவது ஒரு புகார். கட்சிகள் கூவிட்டே இருக்கிறாங்க. அவங்க அந்த 65 லட்சமும் டீகோட் பண்ணி சொல்றாங்க எங்க போயிருக்கு, எப்படி வந்திருக்கு, யாரு. கிட்ட தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணா 10%, பீகாரை கம்பேர் பண்ணா கிட்டத்தட்ட 8%. 8% ஓட்டு போயிருச்சுங்க. 8% குறைஞ்சிருச்சு. எவ்வளவு பதறு இருக்கணும். சரி, எல்லா கட்சிக்கும் வருஷம் ஜனவரி 1 தேதியிட்ட கணக்குல உங்க வாக்காளர் பட்டியல் கையில் கொடுத்தாங்க. தூங்கிட்டு இருந்தீங்களா? பார்க்க முடியலன்றா சார். பேப்பரா இவ்வளவு பண்டலா இருக்கு. உங்களுக்கு என்ன நாளைக்கு 1000 ஃபைல் டிஜிட்டல் ரீடபிள் ஃபைல் கொடுங்க, எல்லாம் உடனே ஈஸியா கம்பேர் பண்ணி நாளைக்கு நீங்க பிரதமர் ஆகணும், ஆக மாட்டீங்க, அது வேற விஷயம். பிரதமர் ஆகணும் என்ன சொல்லுவீங்க? ஏகப்பட்ட ஃபைல் இருக்கு, எல்லாம் மெசேஜ்ல குறிஞ்சி எஸ்எம்எஸ்ல அனுப்புவான்னு சொல்லுவீங்களா? சார் அவரே காமிக்கிறாரு சார். இவ்வளவு 7 அடி உயரம் எடுத்து காட்டுறாரு. கான்ஸ்டிட்யூவன்சிக்கு 7 அடி உயரம் காட்டுறாரு. உங்க கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க? தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற மட்டும் 2 பேர் இருக்காங்க. பேஜ் பை பேஜ் எப்படி சார் நீங்க இன்னைக்கு அட்வான்ஸா டெக்னாலஜி போயிடுச்சு சார். இப்ப டிஜிட்டலா கொடுக்கறதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. நம்ம முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொன்னார் 2024க்கு சிடி கொடுத்திருக்காங்க.